உறுப்பினராக கூட்டி வச்சுக்கொண்டு மைக்கோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது எந்த இல்ல நீங்க செய்யற என்ன நீங்க என்ன பிரிவிலேஜ் பிரீச் பண்றீங்க என்னன்னா நீங்க என்ன இங்க அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு இல்ல உங்கள இதுல ஊழலோட ஆதாரங்களோட தந்திருக்குது கோப்பா குழுவில இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு மில்லியன் கணக்கா பணம் பாவிக்கப்பட்டிருக்கு பேசுற பிரச்சனை இல்ல இது அபிவிருத்தி குழு கூட்டம் அபிவிருத்தி பற்றி பேசுவோம் அந்த மக்கள் கடைக்கு வந்து நாங்கள் அதுக்கான தலைமை இல்ல என்ன பண்ணி சொல்ல அதுக்கு பிறகு நாங்கள் போட்டாங்க கடிதம் நாங்கள் அதை போட்டோம் 2001 நாங்கள் கடிதம் போட்டோம் நீங்கள் பேரை மாற்றி ரெக்டி செய்யல தாங்கள் மாகாண சபைகளை பதிவு போற வழியாக தாங்கள் இதுக்குள்ள சொல்றதுக்கு விருப்பம் இல்லையா நாங்கள் இவங்க வர மாட்டோம் தான் சொன்னது அப்ப நாம என்ன சார் பிரச்சனை விட்டுட்டோம் அவ்வளவுதான் நடக்கும். இப்பவும் அது உங்கள்கிட்ட அனுமதி இல்லாம தான் நீங்க சொல்லி கோப்பா கூட நீங்க கொடுத்துருக்கீங்களா நாங்க கோப்பா கூட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்னென்றால் இந்த பிரச்சனை அந்த பேரை மாற்றி பேர் இல்ல இப்ப நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் இந்த அமைப்பை இவன் இதுல பதிவு செய்திருக்கணுமா இல்லையா பதிவு செய்து 2023 போட்டுக்காரு பதிவு செய்து 2023 ஆண்டு தற்காலிகமா அந்த பேரை மாற்ற சொல்லியும் இதை முன்னிலை அமைப்பிக்க சொல்லியும் ஒரு கடிதம் போட்டிருக்கிறான். அந்த பேரை பதிவை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறோம் நீங்க பேரை மாத்திட்டு சமர்ப்பிக்க கொண்டு கடிதம் போட்டு 2016 ஆண்டு ஆரம்பிச்சு 2022 மினிட் பண்ணி தாங்க என்ன கொண்டு நிச்சயமாக எங்களுக்கு தேவை நாங்கள் அரசாங்க அதிபர் என்ற அடிப்படையில் சொல்றேன் கிளிநொச்சி குளத்தின் கீழான முழு விவசாய நடவடிக்கைகள் இந்த அமைப்புகள் 28 அமைப்புகளையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு மாவட்ட மட்டத்தில் அது இல்லாத ராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் வந்து அடையாளப்படுத்தி அதுக்குரிய ஏதோ தேவைக்காக வந்து காசு விடுவிக்கப்பட்டது. இந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள இருக்க மொத்த காணியில ராணுவத்தின் காணி இந்த வயல் காணி ஒன்றும் இல்லை தான் இருக்கிற மொழியே அந்த வயல் இந்த பிரச்சனைக்கு இல்ல மாகாணத்தின் ஒரு இந்த வட்டக்கட்சி ஃபார்ம் இருக்குது அது கூட தொடர்பான மற்ற சகோதரம் வந்து தண்டகாணிய ஆணை மற்றாளை கொடுத்துட்டு வந்து இப்படி பதவி கொடுத்தோம்னா பிரச்சனை போகும். மனித நாடுகளாக இந்த பிரச்சனை இருக்கு. ஒரு ரீசன் குடும்பங்களுக்கு தகராறு அது ஆமை கொடுத்தாலும் நாங்கள் பார்க்க இல்லை. முதல் வேற சகோதரம் மட்டும் விதைச்சோம். இதுக்கு அடுத்த சகோதரம் வந்து நிற்குது தனக்கு தான் உரிமையான்னு சொல்லி இப்போ நான் நினைக்கிறேன் 3 வழக்குகள் கோர்ட்டில் பெண்டிங்ல இருந்து தீர்ப்பு கொடுத்தாச்சு பொசிஷனை கொடுத்துருக்குது. இன்னும் ஒரு கேஸ் ஒன்று இருக்கிறதா போய் கொண்டு டைப் போட்டு மோசடி ஒன்று இடம்பெற்றிருக்கு சொல்றாங்க தான் ஒன்று அதில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். அவங்க வசம் இல்லாத காணிகளுக்கு உரமானியம் வழங்கணும் கொஞ்சம் அப்ப அது எப்படி வழங்கினதுங்கிறது அது சம்பந்தமான பிரச்சனை உண்டு. ரெண்டாவது இந்த முறை எங்களோட கடற்கொள்ளை அமைச்சர் கூட நான் நினைக்கிறேன் 1 கோடி ரூபாய்க்கு அதிகமான தொகை உண்டு நாங்களும் அந்த வலைகள் காணாமல் போட்டு அதுக்கு கூட கட்டையிட்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். சரியா சமக்கார அமைப்புக்கு உணவு விநியோக சம்பந்தமாக நான் சொல்றேன் நீங்கள் வந்து 5-6 வருஷமா வந்து செய்யாமல் இருக்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு காரணத்தை சொல்லியாகும். அந்த பாராளுமன்ற குழுக்கு முன்னால வந்து நீங்கள் பதில் சொல்ல வேண்டியவர் அது அதை தயவு செய்து ஞாபகம் அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். சரி உள்ளூர் அமைப்புகள் இருக்கிறபடியா வந்து அதை செய்யலாம போராண்டா வந்து அப்படி என்ன கூட இங்க இருக்கு என்னண்டா அமைப்பு தான் செய்வார் அந்த கணக்கு வழக்க செய்து தந்தா பண்ண உங்களுக்கு கொடுக்கறதுக்கே காரணம் வந்து நீங்கள் ஓவர்சைட் பண்ணி வந்து அப்படியே இவங்க சரியாக நடந்து கொண்டு இருக்குமோ இல்லையோட வந்து ஏதோ ஒரு வகை கணக்கருக்கு எடுக்க வேண்டியது இங்க இருக்கிற பிரச்சனை வந்து எத்தனையோ வருஷமாக வந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த ஒரு அமைப்பு தொடர்பாக வந்து நீங்க தேடியை பார்ப்பீங்க. கமிட்டியெல்லாம் போட்டு பார்க்கணும். நாங்கள் முதலாவது கணக்கறிக்கை நாங்களாம் புஷ் பண்ணி கேட்டுருக்கோம். அவர் முதல்வர் கணக்கறிக்கை எங்களுக்கு தந்தது. அதுக்கப்புறம் அந்த கணக்கறிக்கை இந்த பிள்ளைகளுக்கு கூட்டிட்டு போட்டுனா திருப்பி கணக்கறிக்கை செய்து சப்மிட் பண்ணோம். அது எப்போ
நான் எனக்கு 2 வருஷத்துக்கு முதல் இப்ப இந்த பாராளுமன்ற குழு தேர்தல் பிறகு தானே சொல்லப்படுது. அதோட 2,54,54,949 2019 ஆண்டு மட்டும் இதுதான் இப்ப அங்க கோப்பாக்குள்ள கதைக்கப்பட்ட நேரம் அங்கிருந்து டாக்குமெண்ட் எடுத்துருக்கீங்க. 2,54,551,949 மொத்த காசு இதுல. நீங்கள் ஒரு வருடத்துக்கு மட்டும் இல்ல இதுல கடிதம் போடப்பட்டிருக்கின்ற 2 கமக்கார அமைப்புகள சம்பளம் எனும் பெயர் தொடர்பான இந்த கடிதத்துல போட்டீங்கன்னா இந்த அமைப்பு வந்து பதியப்படாத ஒரு அமைப்பு வந்து கோப்பாவில் இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்க கடந்த தடவை 2 தடவையும் இந்த அமைப்புக்கான தலைவரை கூப்பிட்டு நீங்க ஸ்பெஷலா இன்வைட் பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. இதுல ஊழலோட ஆதாரங்களோட தந்திருக்குது. கோப்பா குழுவில் இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணப்பட்டு மில்லியன் கணக்கா பணம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு ஜிஏ முடாந்தே இந்த கடிதத்தில் இருக்கு. எனக்கு அது தெரியாது. நீங்கள் 2 பர்த்டே கேக் பட்டின படமும் நீங்க அனுப்பப்பட்டிருக்கு. எனக்கு இது தொடர்பாக விளக்க சொல்லுங்க. இதுல எனக்கு தெரியல, இந்த கமக்கார அமைப்பு விடுதலை புலிகளின் காலத்திலிருந்து அந்த கமக்கார அமைப்பை விடுதலை புலிகள் ஆரம்பிச்சு அந்த நான் இதை கேட்கலாதானே விடுதலை புலிகள் நான் கேட்கறது முழுக்க எல்டிடி கதாகரன் மங்கஹான்னே மிக இது வந்து உங்களுக்கு கீழே தான் இது பதியப்பட்டிருக்கிறது. விவசாய திணைக்களத்துக்கு அக்வேரியன் டிபார்ட்மெண்ட் கேட்கறது முழுக்க அக்வேரியன் டிபார்ட்மெண்ட் யார் வந்திருக்கார்? கோப்பாக்கு போன சம்பந்தம் எனக்கு தெரியாது. கோப்பா மற்ற அதற்கு சம்பந்தம் நான் ஆனால் இந்த அமைப்பு 2014ஆம் ஆண்டு அமைப்புக்குரிய ப்ரொவிஷனில் 15 இருந்தது. சம்பளம் மட்டும் அமைப்புக்குரிய ப்ரொவிஷன் 2 வகையான ப்ரொவிஷன். நீங்கள் கடிதம் போட்டிருக்கிறீர்கள் பாவனா திருவரன்றது நீங்களா? நீங்க தான் போட்டிருக்கிறீர்கள். பதிய 7 ஆண்டு 2 ப்ரொவிஷன் கொண்டு ஃபெடரேஷன் பதிவத்துக்கு ஒன்று பாமோகன்ஷன் பதிவத்துக்கு ப்ரொவிஷன். இப்போ 2014ஆம் ஆண்டில் பாமோகன்ஷன் பதிகிற ப்ரொவிஷன் இதை ஃபெடரேஷன் பதிஞ்சிருக்கணும். அப்படி எங்களால் ஃபெடரேஷன் சொல்லி பாமோகன்ஷன் ப்ரொவிஷனுக்கு பதியலாதது எங்களால் எங்களோட இன்டர்னல் ஆடிட்டால் கண்டுபிடிக்கப்பட்டவரையாக நாங்கள் அந்த அமைப்பு ஒரு ரெக்டிஃபிகேஷனுக்கு நிலவரத்துக்காக மாவட்டத்தில் ஒரு ஃபெடரேஷன் இருக்குது. ஆல்ரெடி இருக்குது. மாவட்ட ஃபெடரேஷன் இருக்கிற வழியாக ஃபெடரேஷனை தொடர்ந்து கொண்டு போகிறார். பதிகிறதுக்கு ஏற்பாடு செய்கிற வழியாக ஒரு அமைப்பாக பதிக்கிறதுக்கு நான் அடிக்கிறது. அந்த கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வந்து காசுகள் அறவிட்டது செலவழித்தது எல்லாம் வந்து நான் அமைப்பாலாம் செய்திருக்கிறேன். அந்த அமைப்பாக கிட்டத்தட்ட 202 கோடி கிட்ட இன்னும் இல்லை. ஒரு ரிப்போர்ட் கிடக்குற ஒரு ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரிஜினலாக பார்க்கலாம் நினைக்கிறேன். மொத்த அசெட்ஸ் வந்து இருக்கிற 1 லட்சத்துக்கு மேலே மொத்த அசெட்ஸ். ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்லி சொல்றது ஊழலண்டு நாங்கள் அதை சொல்ல வரையில் என்னென்னு சொல்லிச்சுன்னா பயிற்சி குழு கூட்டத்திலே சேர்க்கப்பட்ட முடிவுகள் அடிப்படையில் தான் அவர்கள் செய்யப்பட்டது. அடுத்த நோக்கம் என்னென்னா தங்களோட கமிட்டியையும் சொல்லக்கூடியையும் கூப்பிட்டு தான் செலவழிச்சுக்கிட்டு நாங்கள் பேமெண்ட்டுகள் செய்யல. சில தவறுகள் பேங்கால கேஷால பேமெண்ட் செய்திருக்கலாம். அதை நாங்கள் இல்லை பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு உண்மையில அக்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டே கீழே விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. அதுக்குரிய சிங்கள கடிதங்கள் அடக்கி எனக்கு வாசிக்க தெரியாது. சரி, ஆகவே நான் கேட்கிறேன் என்றால் உங்களுடைய அக்ரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகளால என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க? நாங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் எங்க பதிவு செய்யறீங்க? ஃபெடரேஷன் என்றதை அமைப்புக்குரிய ப்ரொவிஷனில் பதிவு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஃபெடரேஷன் வந்து 17 தான் நாங்கள் தமிழ் மொழி தான் ஃபெடரேஷன் அமைப்பு. எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவ்வளவுதான். ஆர்கனைசேஷன் என்றதான் நாங்கள் 2 ப்ரொவிஷன் எங்கள் இதில் நீங்க போட்டுக்கிறது வந்து இரண்டு ஃபெடரேஷன். என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? பதிவு 7 ஆண்டு அபிவிருத்தி அதனுடைய பயிற்சிகள் கூட்டம், அதாவது சிறுபோது இவ்வளவு நீரை இவ்வளவு இடமடைவுகளில் 21,000 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கு. இப்ப நாங்கள் இதில் விவசாயம் செய்வோம்னா குளத்தில் இவ்வளவு உயர நீர் இருக்குன்றது அடிப்படையில் இவ்வளவு ஏரியாவில் நாம விவசாயம் செய்ய போறோம்ன்றது. அப்ப 28 கமக்கார அமைப்பு இருக்கு. அப்ப 28 கூப்பிட்டு நாங்கள் ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கிறதுக்கு தொகையானார். அப்ப நிச்சயமா இந்த பெரிய குளத்துக்கு கீழே எல்லா கமக்கார அமைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு பொதுவான ஒரு அமைப்பு தேவை. அப்படி என்றால் தான் இந்த நீர் விநியோகம் என்றால் பயிற்சிக கூட்டங்கள் நீர் விநியோகம் பொதுவான தீர்மானத்துக்காக முதல் ஒரு நீண்ட காலம் விடுதலை புலி காலத்தில் ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு அமைப்பை 2016ஆம் ஆண்டு அவையில் கொண்டு வந்து இதில் எல்லாரையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம்.
ரிஜிஸ்டர் பண்ணைக்கு என்ன நடந்தது என்றால் உண்மையாக அதிண்ட பெயர் இன்னும் சம்மேளனம் என்று வந்திருக்கக்கூடாது. இடமட கமக்கார அமைப்பு என்று வந்திருக்கணும். இடமட கமக்கார சம்மேளனம் என்று வந்திருக்கு. சம்மேளனம் என்றால் அது மாவட்டத்தை பிரிந்திருக்கும். மாவட்டத்தில் இடமட இருக்கலாம், கரையான இருக்கலாம், அக்கரையானிலே இப்படி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும். அதுல தான் அந்த ஏற்பாடு சொல்லுது என்ன என்றால் உங்களோட பேரை மாற்றுமோன்னு சொன்னோடைய அந்த அமைப்பு இயங்கினது பிள்ளை என்று சொல்லுது. காணிக்கு உரம் கொடுத்த நாங்கள் கூட இந்த ஒரு ரிப்போர்ட் கிடக்கு. அந்தந்த அமைப்புகள் செய்த கிடக்குது. விடுவிக்கப்படாத ஆமை வச்சிருந்த காணிக்கு உரம் கொடுத்த கூட இதுல கிடக்குது. எங்களுக்கு கௌரவ பாராளுமன்ற எனக்கு எங்களுக்கு கட்டாய குளத்துக்கு கீழே ஒரு பொதுவான அமைப்பு தேவை. இல்லை என்றால் நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பெரிய குளத்துக்கு கீழே தீர்மானம் எடுக்கலாம். 28 அமைப்பிற்கு இன்னும் அமைப்புகள் கூடிக்கொண்டு போகுது. ஏனென்றால் 21,000 ஏக்கர் ஒரு 1,500 ஏக்கருக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அமைப்புகள் தனியார பதியல அதெல்லாம் சரி பொதுவான அமைப்பா தானே சம்மேளனமா பதியலாம். பொதுவான சம்மேளனம் இருக்கான இதனமடு சம்பந்தமாக நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றால் போது சிறுபோக கூட்டம் கிடப்போம். அப்ப சிறுபோகத்துல 21,000 ஏக்கர்ல குளத்துல கூட தண்ணி இருக்குது. ஓகே, இந்த முறை 15,000 ஏக்கர் செய்யறா இப்படி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு பொதுவான அமைப்பு இருக்கும். 28 அமைப்பில் இல்லை கூப்பிட்டா தீர்மானம் அந்த அமைப்பின் உடிப்புகள் வந்து உங்களுக்கு நீங்க அக்ரேரியன் டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். கணக்கறைக்கு விரைவு உங்களுக்கு இந்த வருஷம் தான் கணக்கறையை தந்திருக்கேன். 2016 ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி அதே கோப்பா குழுவில் கோல் பண்ணினா அப்புறம் கடிதம் கிடக்குது. கோல் பண்ணினா அப்புறம் தான் உங்களை ஆடிட்டே செய்திருக்கு. கூட்டி வச்சுக்கொண்டு மைக்கோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறது இல்ல நீங்க செய்யற என்ன நீங்க என்ன பிரிவிலேஜ் பிரீச் பண்றீங்க. என்னன்னா நீங்க என்ன இங்க அவமானப்படுத்துறீங்க கூப்பிட்டு. இல்ல உங்களை அவமானப்படுத்த இல்ல நீங்க என்ன மைக் ஆஃப் பண்ணி வைப்பீங்க. எல்லா மட்டாக்க மைக்கை ஆன் பண்ணி கூட இந்த மைக் ஆஃப் பண்ணி பேச வேண்டிய விஷயங்களுக்கு என்னுடைய கருத்தை கேட்க வேண்டிய கடமை இருக்கு. இல்ல உங்களோட பிரச்சனை இப்ப கேட்க போட பிரச்சனை கேட்கும். என்னுடைய பிரச்சனை ஏற்பட்டுக்கும் போது மத்தவங்க பிரச்சனைகள் பேசலாம். யாரை கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க? நான் தான் சொன்னேன். அப்ப மற்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கு மைக் ஆன் பண்ணி போட்டு இது என்ன இது வேலை? இது பிரிவிலேஜ் பிரேக் பண்ற வேலை சரிதானே? ஆகவே நீங்க தயவு செய்து மைக் ஆன் பண்ணுங்க மரியாதையா. தலைவர் நான் சொல்றேன், நீங்க தயவு செய்து இல்ல தலைவர் ஒரு விடயத்தை விளங்கி கொள்ளுங்க. நீங்க வேணுமென்று ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மேடையில ஏற்றி வச்சு கொண்டு அவமானப்படுத்த சரிதானே? இல்ல இப்ப நான் உங்க அம்மா அப்பா நீங்க குறைக்கு பிறந்தேன்னு சொன்னா நீங்க அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பிறந்தாரு நான் சொன்னா நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அவன் அந்த மைக்க தாங்க தயவு செய்து ஐயா, தயவு செய்து மைக்க தாங்க. மைக்க பண்ணி வைக்கிறது இந்த அதிகாரம் உங்களுக்கு இல்ல. மைக்க தாங்க தயவு செய்து ஐயா, தயவு செய்து மைக்க தாங்க. மைக் ஆஃப் பண்ண வேண்டாம். மைக்க ஆஃப் பண்ண வேண்டாம். மற்ற விஷயங்கள் பேசுவோம். சட்டப்படி நீங்க மைக் ஆஃப் பண்ணி வச்சிருப்பீங்களா இருந்தா அது மாதிரி அவமானம் வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நீங்க வேணும்னா தேசிய பட்டியல வருவீங்களா? நான் தேசிய பட்டியல வரையில எந்த அடிப்படையில் தலைவர் நீங்க எந்த அடிப்படையில் பேசுறேன் சரியா? மைக் நீங்க மைக் ஆன் பண்ணுங்க முதல். நான் சொல்ல வரேன், அந்த விஷயத்தை கேட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நீங்க கூப்பிட்டு வச்சு கொண்டு மைக் ஆஃப் பண்ணி என்ன விளையாடி கொண்டு நீங்க தேவையில்லாத வேலை. ஒரு ஆள் என்ன நோக்கி ஒரு கருத்து சொன்னா அதுக்குரிய பதில் சொல்ல வேண்டிய அனுமதி எனக்கு இருக்கு. நீங்க ஒரு ஆளை கதைக்க விட்டு போட்டு அதுக்குரிய பதில் என்ன சொல்ல வேண்டாம். இந்த பண்ணா எங்க அப்பா உயிரை கொடுத்து இல்ல நீங்க உங்களோட பிரச்சனை உங்களோட வச்சு கொள்ளுங்க. என்னோட எந்த பிரச்சனை இது வந்து இயக்கத்துல பிரச்சனை. பிரச்சனை இது ஐயா பேச இயலாது. நீங்க பேசலாம் அவ்வளவுதான். நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க மைக் ஆஃப் பண்ணது முதலாவது பிள்ளை. யாரை கட்டிங்க மைக் ஆஃப் பண்ணீங்க? நீங்க என்னுடைய மைக் ஆஃப் பண்றது உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல? எந்த சிறப்பு எடுத்துக்காட்டு வந்தே இல்ல நீங்க போய் சிறப்பு எடுத்துக்காட்டு ஐயா. நீங்க இல்ல முதல்ல அதை நாங்க தமிழ்நாடு இல்ல நீங்க ஐயா இதுதான் லாஸ்ட் போனிங் அடுத்த அஜெண்டா பிரகாரம் கிளிநொச்சி வேற வேற வகையில அது வேற பிரச்சனை ஐயா. தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நீங்க என்ன மைக் ஓபன் சரியான போல சரியான மைக் ஓபன் இருக்கு.
மைக் ஓபன் பண்ணிருக்கா சரியான பிள்ளை. நீங்க அப்படி செய்ய இயலாது. நான் இப்ப உங்களோட அம்மா அப்பா பத்தி கேட்ட பிறகு உங்களோட மைக் ஓபன் பண்ணி என்ன கேட்டீங்க? நான் உங்களோட கொஞ்சம் நேரம் பாரு. நான் எந்த அப்பா இங்கதான் உயிரை கொடுத்தவர் சார். எந்த அப்பா பத்தி தேவையில்ல கஷ்டப்பட மைக் ஓபன் பண்ணி நீங்க சரியான பிள்ளை. அப்பா பேசுற பிரச்சனை இல்லை, இது அபிவிருத்தி குழு கூட்டம். சரியா? அபிவிருத்தி பத்தி பேசுவோம். சரியா? அதுக்கு பிறகு பேசுவோம். இல்ல இல்ல ஐயா நீங்க இல்ல இந்த மைக் ஓபன் பண்ணி வச்சிருக்க இல்ல தலைவர் இல்ல இல்ல தலைவர் நீங்க மைக்கை பண்றேன் இல்ல என்ன பண்ணி நோக்கப்பட்ட ஒரு விவசாயிகளுடைய வயதான வைக்கத்தை வச்சுதான் ஐயா நீங்க புலவிட ஒரு தலைவரா நீங்க புலவிடையலாம். நான் பிள்ளை கூட இருக்கட்டும், உங்களுக்கு கொடுத்தா இல்ல அவை காய்க்க முடியும், அவை காய்க்க முடிச்சு சொல்லுங்க. தலைவர் இது வந்து என்ன அவமதிக்கிறதுக்கு நீங்க உடந்தையாகிறதுக்குரிய ஒரு விடயம் என்னென்றால் தலைவர் இதுல உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு நாகரிகமான இந்த கூட்டத்தை நடத்துவோம். சரியான வந்து தேவையில்லாத கதையில் குழம்பு சரியான ஊழல் குற்றச்சாட்டு யாருக்கும் எதிராக இருக்கிறதா வந்து அதுக்கு எதிராக வந்து எடுக்க வேண்டிய இடத்துல வந்து போய் எடுக்கிற ஐயா ஒரு நிமிஷம் தாங்க. ஒரு ஆள கருத்தை மட்டும் கேட்டுட்டு நீங்க எந்த கருத்தை நிப்பாட்டா நான் எழுதி போறோம். ஒரு நிமிஷம் போறோம். நீங்க தான் ஒரு நிமிஷம் போறோம். ஒரு நிமிஷம் பொறுங்க ஐயா. ஒரு நிமிஷம் நான் அவரை கொண்டு அவரை பற்றி காய்க்கல அமைச்சர் இல்ல இல்ல நான் இல்ல என்ன இந்த பேரை சொல்லி இந்த அப்பா பற்றி காய்ச்சபடியா நான் சொல்றேன். இந்த மண்டல சாதனை பற்றி சொன்னாங்க தான் சொன்னாங்க. ஐயா அது கொஞ்சம் வாய்மொழி நீங்க எல்லாம் மீட்டிங் நடத்துறீங்க ஐயா. இந்த மண்ணுல வாழ்ந்த ஒவ்வொரு அந்த மைக்கடி பாட்டுல வேலை சொல்ல போறாங்க. அப்படி ஒரு தலையை தேவையில்லாம கலைக்கல அந்த மைக்கடிக்க வேணும் ஒரு தயவு செய்து அந்த மைக்க போயிட்டு இல்ல நான் மீட்டிங் நடத்த விட மாட்டேன். நான் கதை எனக்கு என்ன பற்றி சொன்னதுக்குரிய பதில் நான் சொல்றேன். அதுக்கான கிளம்பி இது இல்லை இல்ல இல்ல என்ன பற்றி நீங்க சொல்ல அனுமதி விட்டு போட்டு இல்ல தலைவர் என்னடா என்ன அவமதிக்க பண்ணி போட்டு இந்த பதில கேட்காம உங்களுக்கு அறிவிக்கப்படுது உங்களோட செயலாளர். சரி இப்ப உங்களுக்கு முறைப்பாட நாங்கள் சொல்லணுமா எழுதி தரணுமா? எடுக்கணும்னு சொல்ல அடுத்த டிசிசி மீட்டிங் பிரதேச சபைகளுக்கு போட்ட வழக்கோட வாங்க. ஒருபடியா இந்த அர்ஜுனா சொல்ற விஷயத்தோட ஒரு பக்கம் பார்க்கணும். அதாவது உள்ளூராட்சி சபையினுடைய ஆணையாளர் அல்லது செயலாளர் இது பொறுத்து நடவடிக்கை எடுக்கல சொல்லி எங்களுக்கு பிரதேச சபையோட உள்ளூராட்சி ஆணையாளர் உதவி ஆணையாளர் உள்ளூராட்சி சிங்களமாக இல்ல இல்ல உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அல்லது மக்கள் கடைக்கு வந்து நாங்கள் ஒரு வருஷம் பில்டிங் கட்டி ஒரு வருஷமா இல்ல ஒரு வரைக்கும் தெரிஞ்சாதான் அந்த உங்களுக்கு பிரதேச உங்களோட ஏரியாவில் இப்படி காணொலி ஏற்பதில் உங்களுக்கு தெரியாதா? ராமநாதன் இல்ல சார், இது பாராளுமன்ற உறுப்பினர். எனக்கு அப்படி தேவையில்லை. இப்படி கள்ள தேவைகளுக்காக மேலதிக நீர் தேவைப்படுகின்றது. கடந்த கெமிக்கல் மற்ற பல்வேறு விஓ இந்த ப்ரொஜெக்ட் மற்றது மாவட்டத்தில் பொதுமக்கள் 21, 22, 23 மினிட்ஸ் வேணும். இவர் சொல்லியிருக்கிறார் இங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டது. நான் பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு கவக்காட்சி 2ஆம் ஆண்டு நம்ம பிரதேச பதிஞ்ச பிள்ளை என்று சொல்லி இப்போ எனக்கு ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல்லப்பட்டது தெரியாது. ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிட் பண்ணுங்க. அதுக்காக நாங்கள் இப்போ எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கு ஓடிட்டு அதை வந்து பார்த்துருக்கோம். ஓடி குவாரி எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஏதாவது டெக்னிஃபிகேஷன் தவறுகள் இருந்தால் அதை நாங்கள் நிகழ்ச்சி செய்யணும். வந்தால் அது அவரால் வழங்க முடியும். அத்தோடு பொதுமக்களை கேட்டுக்கொள்வது
லஞ்சம் வழங்குவதும் ஒரு குற்றம். பொதுமக்களும் லஞ்சம் கொடுக்காமல் இருப்பார்கள். මම ජනතාව මහිලා සිටිනවා මේ අල්ලස් දීම ගැනීම වැරදි. பொதுமக்கள் எவரும் போலீசாருக்கு சட்டம் கொடுக்க வேண்டிய லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் கொடுப்பதும் அது ஒரு குற்றம். நாங்கள் அவ்வாறு லஞ்சம் கொடுக்க முற்பட்டவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன் நாங்கள் ஆஜர்படுத்தியிருக்கின்றோம். වාහන තැන වීඩියෝ කර ලොකේෂන් එකත් එක්ක යවුවා. அப்ப அந்த லொகேஷன் வந்து லிங்கா போன உடனே அவரே வாட்ஸ்அப்ல போன் பண்ணி கேட்டவர் இது